அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. மேசம் முதல் மீனம் வரை 12 ராசி நேயர்களுக்கும் 2024ஆம் ஆண்டு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது, மேலும் 12 ராசிக்காரர்களும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க எல்லாமல்ல சிவபெருமானும் நின்ற நாராயணமூர்த்தியும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று பணிவுடன் கூறிக்கொள்கிறேன். அதாவது 2023 ஒரு அளவுக்கு நம்ம கடந்து வந்துட்டோம். 12 ராசிக்காரங்களுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு மாற்றங்களை, அதாவது பொருளாதார நிலையில் சில தாக்கங்கள் இருந்துச்சு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமைகளில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து தற்போது நம்ம வந்திருக்கிறது 2024ஆம் ஆண்டு. இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் வருடமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த 1/1/2024 ஆரம்பிக்கிற நாள் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஆரம்பிக்கிறது. திங்கட்கிழமை சந்திரனுடைய நாள், பெருமாளுக்கு மிக உகந்த நாள்னு கூட சொல்லலாம். அப்போ சந்திரனுடைய நாளில் சரியாக ஆங்கில புத்தாண்டு நம்ம எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு 12 மணிக்கு தான் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறோம். தமிழ் வருட பிறப்பு மட்டும்தான் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆங்கில புத்தாண்டு அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்குமே இரவு 12 மணி 12 ஆச்சுன்னா ஆங்கில வருடம் பிறந்துருச்சு அப்படிங்கிற சிந்தனைக்கு நம்ம வந்துடும். ஸோ அப்போ ஆங்கில வருடம் பிறந்துருச்சு அப்படிங்கிற சிந்தனை வர டைம் பார்த்திங்கன்னா லக்னம் என்ன லக்னமாக வருதுன்னா கன்னியா லக்னமாக வருகிறது. கன்னியா லக்னத்துக்கு அதிபதி யாரும் பார்த்திங்கன்னா புதன் தான் கன்னியா லக்னத்துக்கு அதிபதியாக வருகிறார். அதே போல் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஆங்கில புத்தாண்டை சில பேர் கொண்டாடுறாங்க. நம்ம தமிழர்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 60-70% சூரிய உதயம் ஆகிட்டால் தான் ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி எதிர்பார்க்குற லக்னம் பார்த்திங்கன்னா நமக்கு தனுசு லக்னம் வருது. மேக்ஸிமம் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம் புத்தாண்டை கொண்டாடுவது மிகப்பெரிய சிறப்பு. அன்று சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருமே கோவில் வழிபாடுகளெல்லாம் பின்பற்றுறோம். ஸோ தனுசு லக்னம் ப்ளஸ் 12 மணிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கன்னியா லக்னம், முதல் குரு, இதனுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதே போல் லக்னம் ஆரம்பிக்கும் பொழுது லக்னம், அதாவது கன்னியா லக்னம் ஆரம்பிக்கும் போது லக்னத்திலே கேது பகவான் வந்திருக்கிறார். இதில் இன்னொரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா அன்றைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம். சிம்ம ராசி மக நட்சத்திரம் தான் அன்றைய நாளாக செயல்படுகிறது. மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம். அப்போ இங்கேயும் கேது பகவானும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த வருடத்தில் மிகப்பெரிய முக்கிய கிரகங்களான புதன் மற்றும் குரு, கேது, இந்த கிரகங்களின் நினைவுகள் தான் செயல்பாடுகள் மூலமாக தான் இந்த வருடம் நகரப்போகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை 1/1/2024 ஆரம்பிக்கிற இந்த வருடத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன என்பதை பற்றி முழுமையாக பார்த்துக்கொள்வோம். அதற்கு பிறகு இந்த வருடத்தின் பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது, மேசம் முதல் மீனம் வரை நம்மளுடைய 12 ராசி நேயர்களும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த மாதங்களில் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் இறுதி வரையும் மேச ராசியில் தான் குரு பகவான் அமர்ந்திருப்பார். மே மாதம் ஆரம்பத்திலிருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபராசிக்கும் நுழைவார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் சந்திரன் சிம்ம ராசியில் உதயமாகிறார். ஆரம்பத்தின் முதல் நாளே சிம்மத்தில் தான் சந்திர பகவான் இருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா கன்னியில் கேது பகவானும்
விருச்சகத்தில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அதுக்கடுத்தபடியாக தனுசில் சூரியன் செவ்வாய், மிகப்பெரிய ராஜ கிரகமான சூரியனும் செவ்வாயும் இந்த வருடத்தில் காலபுருஷன் ராசியான 9ஆம் இடத்தில் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். அதுக்கடுத்தபடியாக காலபுருஷ ராசியின் மிகப்பெரிய கிரகமான சனி பகவான், அதாவது 10ஆம் இடத்து 11ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான், அவர் தான் தொழிற்ஸ்தானாதிபதி, அவர் தான் கர்மஸ்தானாதிபதியும் அவர் தான். ஸோ அந்த சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஆரம்பத்தில். அதாவது கிட்டத்தட்ட 2024 முழுவதுமே கும்பத்தில் தான் சனி பகவான் இருப்பார். அதேபோல் ராகு பகவான் காலபுருஷ ராசியான 12ஆம் ராசி மீன ராசியாக வருகிறது. அந்த மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுதான் கிரகத்துடைய செயல்பாடு தன்மைகள். இந்த நவ கிரகங்கள் 9 கிரகங்களும் எங்கே அமர்ந்திருக்கிறார்கள், அதனை வைத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள், சில நன்மைகள் ஏற்பட போகிறது என்பதை கணித்து உங்களுக்கு தெளிவாக குறிப்பிடுகிறேன். அதாவது ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா, போன வருடமாக 2023 கிட்டத்தட்ட ஒரு 3 கிரகங்கள் இடவிட்டு இடம் மாறினார்கள். அதாவது குரு பகவானும் பார்த்திங்கன்னா மீனத்திலேருந்து மேசத்துக்கு வந்தார். 2023 மீனத்திலேருந்து மேசத்துக்கு வந்தார். அதே போல் பார்த்திங்கன்னா ராகு கேது பகவான் போன வருஷம் 2023 அக்டோபர் மாதம் இறுதியில் என்ன பண்ணார் பார்த்திங்கன்னா 30ஆம் தேதியில் ராகு பகவான் மேசத்திலேருந்து மீனத்துக்கும், அதே போல் கேது பகவான் பார்த்திங்கன்னா துலாமிலிருந்து கன்னிக்கும் பயிற்சி ஆனாங்க. ஆனால் இந்த வருடத்தில் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான், அதாவது வருட கோள்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கிரகங்கள் எடுத்துக்கிறோம். அதாவது ராகு கேது பகவான் 2 கிரகங்களாகவும், குரு பகவான் ஒரு கிரகம், அடுத்து சனி பகவான் ஒரு கிரகம். இவங்க 4 பேர் தான் ஒரு வருடத்தை மாற்றத்தை அமைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய தூணாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வருடத்தில் குரு பகவான் மட்டும்தான் பயிற்சி ஆகிறார். மற்ற கிரகங்கள், இந்த 3 கிரகங்களும் அதே அந்தந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க. ஸோ குரு பகவானை தவிர்த்து மற்ற வருட கோள்கள் எதுவும் பயிற்சியாகவில்லை. சூரிய பகவான் எப்பவுமே மாதத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கிடக்கிறது. சுக்கிர பகவான் அதே போல் மாத கிரகங்கள், செவ்வாய் மாத கிரகங்கள் தான். சந்திரன் நாட்கள், புதனும் மாத கிரகங்கள். இந்த நாட்கள் கிரகங்கள் மாத கிரகங்களால் சில மாற்றங்கள் தான் ஏற்படும். ஆனால் இந்த வருட கோள்கள் மாற்றம் அடையும்போது தான் நம்மளுடைய ஒவ்வொருவருக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம். எப்படா குரு பயிற்சி நடக்கும், குரு பயிற்சி நடந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துடுமே, குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருப்போம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி நடக்குது, என்ன பண்ண போகிறாரோ, நமக்கு என்ன ஒரு நன்மையை செய்ய போகிறாரா இல்லை வேறு தீமையை கொடுக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நம்ம மனசுக்குள்ள கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சியும் ராகு கேது பயிற்சி தான். இதில் இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் கூட இருக்கவங்க யார், அவங்களுடைய செயல்பாடு என்ன, உங்களுடைய கர்மா செயல்பாடுகளில் உள்ள தன்மையை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கத்தை கொடுப்பார். ஆனால் அவர் ஒரு பாடத்தை கொடுத்தாருன்னா, பாடம் புகற்றினார்னா அதில் உங்களுக்கு நன்மைகளும் இருக்கும். அது தீமையை மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா மனசில் வருத்தம் தான். ஸோ ஆனால் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுப்பார், அதான் உண்மை. ஸோ இந்த வருடத்தில் குரு பகவான் மட்டும்தான் பயிற்சி ஆகிறார். அதே போல் இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் ஏற்படும். அதாவது ராகு 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, ராகு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு இயற்கை சீற்றங்கள், அதாவது நீர்கள் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு. ஸோ அதே போல் கடல் சீற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பாதுகாப்பான செயல்பாடுகள் நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் ராகு பகவான் பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணங்களுக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும், கடல் சார்ந்த, அதாவது கடல் அப்படிங்கும்போது கடல் சார்ந்த பகுதிகளுக்கு செல்லுபவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பார் என்று பார்க்கிறோம். அதே போல் இந்த வருடத்தில் எந்தெந்த ராசிக்காரர்கள் தன்னுடைய ஆன்மீக பயணங்களை, ஆன்மீக செயல்பாடுகளை மிக கவனமாக கரெக்டாக செய்கிறார்களோ
அவர்களுக்கு கேது பகவானால் ஏற்படுகின்ற தடைகள் விலகி வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை உறுதியாக அமையும். ஓகேவா? அதனால் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த மாதங்கள் என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம் வாங்க. மேச ராசி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு மேச ராசி நேயர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது, மேச ராசிக்காரங்க எந்தெந்த விஷயங்களில் சிறப்பாக அடைய போகிறாங்க, தன்னுடைய வாழ்க்கையில் இனிமேலாவது ஒரு மகிழ்ச்சிகள் இருக்குமா, வெற்றிகளை உறுதியாக பெற முடியுமா அப்படிங்கிற சிந்தனையில் இருக்கும் நமது மேசராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த 2024 உறுதியாக இருக்கப் போகிறது. அதாவது மேசராசி அப்படின்னே அவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். தைரியம், எதை எடுத்தாலும் எதையும் துணிஞ்சு செய்கிற தைரியம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. இப்படி தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்ட உங்களுக்கு இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலமாக மிகப்பெரிய போராட்டம். நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடந்தது ஒன்று. எதை எடுத்து செஞ்சாலும் அதில் பிரச்சனை. நீங்களாம் வாண்டடாக போய் ஒரு பிரச்சனையை போய் மாட்டிக்கிறது. அதாவது மற்றவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைக்கு போய் ஹெல்ப் பண்ண போயிருப்பீங்க, நீங்கள் மாட்டியிருப்பீங்க. ஸோ இந்த கடந்த 1.5 வருடம் காலமாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் பலவிதமான சிக்கல்களையும் எப்படா இதிலிருந்து வெளியே வருவோம் அப்படிங்கிற சிந்தனையில் இருந்த நமது மேசராசிக்காரர்களுக்கு 2024 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வருடமாக உண்மையாக இருக்கும். மேச ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய நட்சத்திரம். நம்ம காலபுருஷன் ராசியில் முதல் ராசியே மேச ராசி தான். இந்த மேச ராசியில் கேது பகவான் தான் முதல் நட்சத்திரமாக வருகிறார். அப்போ எப்பவுமே ஒரு ஆரம்பத்தில் கேது பகவானுடைய துவக்கம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதே போல் தான் இன்றைய வருடம் லக்னம் கன்னியா லக்னத்தில் முதல் பகவான் அதிபதியாக இருந்தாலும் அந்த கன்னியா லக்னத்தில் அமர்ந்திருப்பது கேது பகவான். அதே போல் இன்றைய வருடம் ஆரம்பிக்கும் வருடம் 2024 ஆரம்பிக்கும் வருடமே கேது பகவானின் நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் தான் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ உங்களுடைய நட்சத்திர அமைப்பில் பார்க்கும்போது கூட மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு அப்படிங்கிறத இந்த 2024 கேது பகவானின் துவக்கம் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். கேதுவோடைய ஆப்ஷன் ஏன் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன்னா, இந்த வருடம் ஆரம்பிக்கிறதே நட்சத்திர ரீதியாகவும் சரி, லக்னத்தில் அமர்ந்திருக்கும் கிரக ரீதியாகவும் சரி, கேது பகவானுடைய செயல்பாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4 பாதங்களுமே மேச ராசியில் தான் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம், அஸ்வினி, பரணி, அதுக்கடுத்து தான் கிருத்திகை. அப்போ பரணி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் மேச ராசியில் இருக்கிறது. 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம், அதாவது கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, அல்லது கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்லி அழைக்கிறாங்க. அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் மட்டும் மேச ராசியில் இருக்கிறது. இதுதான் மேச ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். எப்பயுமே ஒரு ராசியில் 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்டது தான் ஒரு ராசி. ஸோ இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட நமது மேச ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களும் நடைபெறும் வருடமாக உறுதியாக எடுத்துக்கொள்ள முடியும். சரி, இந்த 3 நட்சத்திரங்கள், இந்த ராசியில் அமர்ந்திருக்க கிரகம் யாரும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில், அதாவது ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் இறுதி வரையும் அமர்ந்திருக்கும் கிரகம் யாரும் பார்த்தீங்கன்னா ராசியில் குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கார். இப்போ ராசியில் குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய மிகப்பெரிய ஸ்தானமான 5ஆம் இடம், 5ஆம் இடத்த குரு பகவான் கிட்டத்தட்ட மே மாதம் ஏப்ரல் மாதம் இறுதி வரையும் பார்ப்பார். ஸோ
5ஆம் இடத்தை குரு பார்வையின் மூலமாக, அதே போல் 7ஆம் இடம் துலாம் ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. அதே போல் உங்களோட ராசிக்கு 9ஆம் இடமான துலாம் ராசியும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான தனுசு ராசியும் பார்க்காரு. அப்போ சிம்மம், துலாம், தனுசு இந்த 3 பார்வைகள் உங்கள் ராசியில் அவர் அமர்ந்த அந்த 3 இடத்தையும் பார்க்கறதுனால ஏப்ரல் மாதத்துக்குள்ளே மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் நடைபெறுவது ரொம்ப தாமதமாகவே இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து கடினமாக உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கடினமாக இருந்த சூழ்நிலை மாறி திருமணத்துக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையாக உங்களுக்கு அமையப் போகிறது. அதுபோல் குழந்தை பாக்கியம் இல்லை சாமி, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கோம் அப்படின்னு எதிர்பார்க்குற நமது மேசராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த வருடத்தில் மே மாதத்துக்குள்ளே கிடைப்பதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 90% இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா தகப்பனார் சொத்து கிடைக்கல, தகப்பனார் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில மாற்றங்கள் சில குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நமது மேசராசி அன்பர்களுக்கு தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமும் உண்டு. கடந்த 1.5 வருட காலமாக உங்கள் ராசியில் அமர்ந்திருந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போயிருக்கார் பார்த்தீங்களா. அப்போ 12ஆம் இடங்கிறது உங்களுக்கு அயன சயன யோகம். அப்போ இந்த 12ஆம் இடத்து ஸ்தானமானது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப்போது. அப்புறம் வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கும் நமது மேசராசி அன்பர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை ராகு பகவான் கொடுக்க போகிறார். 12ஆம் இடங்கிறது வெளிநாடுன்னு எடுத்துக்கலாம், அல்லது வெளி மாநிலங்களுக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பும், அதே போல் திடீர் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்பட போகிறது. பொருளாதார நிலையான முன்னேற்றம் எப்போ சாமி கிடைக்கும்? எங்கள் பொருளாதாரம் கிடைக்க மாட்டேங்கி, நானும் பொருளாதாரத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கேன், இந்த பொருளாதாரத்தில் ஒரு விஷயத்தை மாற்றம் ஏற்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மே மாதத்துக்கு மேலே நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு மே மாதத்துக்கு மேலே பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. ஏன்னா உங்கள் ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்படி ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிங்க, ஆனால் உங்களால் செய்ய முடியாது. ஏன்னா ஜென்ம குரு எப்பவுமே பார்த்திங்கன்னா செய்ய நினைச்சாலும் சில நேரத்தில் ஒரு தடுமாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுபோல் ஜென்மத்திலே குரு உட்கார்ந்துருக்கனால குரு பகவானை சனி பகவான் வேறு பார்க்குறார். தன்னுடைய 3ஆம் பார்வையின் மூலமாக சனி பார்வை வர உங்களுக்கு ஏற்படுது. அப்போ குரு கொஞ்சம் மழு கொஞ்சம் இழந்து செயல்படுவார். அப்போ சனி பார்வையின் மூலமாக குரு தன்னுடைய முயற்சிகளில் ஏற்படும் முன்னேற்றத்துக்குரிய விஷயங்களில் சில தடுமாற்றம் ஏற்படுகிறது. ஆனால் மே மாதத்துக்கு மேலே குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுவார் பார்த்தீங்களா. அப்போ சனி பகவான் பார்வையே விலகிடுது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு எப்பவுமே அந்த கும்பலக்கணம், அதே போல் பார்த்திங்கன்னா கும்பலக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல குரு வருவார். இப்போ விருச்சிக குரு பகவான் 2ஆம் இடத்து அதிபதியாக வருவார். இந்த 2-11 அதிபதியாக குரு பகவான் யாருக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. சாமி நான் விருச்சிக ராசி தான், எனக்கு 2ஆம் இடத்து குருன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இல்லையே சாமி அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு எவ்வாறு இருக்காருன்னு பார்க்கணும். அதே வலுவான நிலையில் இருந்தால்னா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் தாக்கங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதே சில சூழ்நிலைகளில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமாகவோ 8ஆம் இடமாகவோ அல்லது 12ஆம் இடமாகவோ அல்லது ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது வலு இழந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா உங்களுக்கு அந்த பொருளாதாரத்தில் சில தடுமாற்றம் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், குருவை வலுப்படுத்துவதற்கான செயல்பாடுகள், குரு ஸ்தானங்களுக்கு செல்வது அல்லது குரு சம்மந்தப்பட்ட காலத்துவம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளை கொஞ்சம் முன்னேற்ற பாதைக்கான செல்வதற்கான ஊக்கப்படுத்துதல் செயல் நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செஞ்சால் உறுதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. ஸோ அதே போல் தான் இந்த 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். அதே போல் பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்குவதற்கான ஒரு அமைப்பையும் கொடுக்கார். ஏன்னா காலபுருஷன் ராசியான 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார் பார்த்தீங்களா. அப்போ குரு ரிஷபத்தில் உட்கார்ந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதனால
உங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகிறது. ஏன்னா குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் வலு அதிகம். ஸோ அப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு மே மாதத்துக்கு மேலே போய் அவர் தன்னுடைய பார்வையின் மூலமாக 10ஆம் இடத்தை பார்ப்பது, அதாவது 9ஆம் பார்வையின் மூலமாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் மகரம் ஸோ அந்த பார்வை உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. அதில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்க போகிறாரு மே மாதத்துக்கு மேலே. ஸோ அப்போ 6ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை ஒரு விடிவு காலம் கிடைக்கும். நான் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கேன், சின்ன சின்ன கடனாக வாங்குறேன், அது பெரிய கடனாக போய் நிற்கிது, வீட்டு கடன் வாங்கினேன், வீட்டு கடனையும் கட்ட முடியல அப்படின்னு நினைக்கிற மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் கடன் பிரச்சனை கொஞ்சம் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கவலையப்படாதீங்க. இந்த வருடம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பாதிப்புத்தன்மை குறைஞ்சி ஒரு நல்ல ஒரு தெளிர்ச்சியான தன்மையில் நீங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உறுதியாக உண்டு. அதுபோல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான விருச்சிக ராசியை குரு பகவான் மே மாதத்துக்கு மேலே தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலமாக பார்க்கிறார். அப்போ 8ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா மறைமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். உங்களுக்கு எதிரி யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சிருவீங்க. 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்கள் எதிரியை கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்க கொடுக்குற தேவையில்லாத பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளித்து வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அப்போ குரு பார்வை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை உறுதியாக கொடுக்கும். அப்போ குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாரு, நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வருடத்தில் கொடுக்க போகிறாரு. ஆரம்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு கொடுக்க போகிறாரு. ஆரம்பத்தில் ஏப்ரல் மாதம், ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் இறுதி வரையும் சுப நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொடுக்க போகிறான்னு பார்க்குறோம். அதுக்கு பிறகு பொருளாதார நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், கடன் பிரச்சனை தோல்வி விலக்கி வெற்றி காண்பதற்கான சூழ்நிலைகள், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு சூழ்நிலையை குரு பகவான் உங்களுக்கு உறுதியாக அள்ளி வழங்கப் போகிறார் என்று பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் இருக்கார் பார்த்தீங்களா, சனி பகவான் கும்பத்தில் தானே உட்காந்துருக்காரு. அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்வை 3, 7, 10. அப்போ இந்த சனி பகவானின் பார்வையான 3ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசியை வரும், உங்கள் ராசியை பார்ப்பார். 7ஆம் இடங்கிறது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் தான் அவருடைய ராசிக்கு 7ஆம் இடம், அதாவது சிம்ம ராசியை பார்ப்பார். அதுக்கப்புறம் 10ஆம் இடங்கிறது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடங்கிறது கும்பத்துக்கு 10ஆம் இடமாக வரும். அப்போ கும்ப ராசிக்கு 10ஆம் இடங்கிறது விருச்சிக ராசியாக வருது. ஸோ விருச்சிக ராசியும் தன்னுடைய 10ஆம் பார்வை மூலமாக அவர் பார்ப்பது மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கங்கள், அதாவது உடல் ஆரோக்கியம், தேவையில்லாத பிரச்சனை, யார் எதிரிங்கிறத தெரிஞ்சுக்கிற முடியாத சூழ்நிலைகள், வீண் வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு சனி பகவான் தாக்கத்தை கொடுத்துட்டு வந்தார் பார்த்தீங்களா, அந்த தாக்கத்திலேருந்து ஒரு பார்வையின் மூலமாக உங்களுக்கு விடுபட போகிறீர்கள். நான் காட்டு தான் இருக்கேன், என் வேலையை நான் பார்க்குறேன், ஆனால் என்னால் சமாளிக்கவே முடியல, இந்த பிரச்சனைக்கு விடுவே கிடையாதா, நான் யாருக்குமே கெட்டதே பண்ணலை, ஆனால் எனக்கு மட்டும் கெட்டது நடக்கு அப்படிங்கிற சூழ்நிலையை கொடுத்துட்டு வந்துச்சு பார்த்தீங்களா கிரகங்கள். உங்கள் மனசில் ஒரு பதட்டமும் பயமும் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த நிலை மாறி நீங்கள் நிதானமான முடிவு எடுத்து வெற்றி பெறுவதற்கான வருடமாக உங்களுக்கு 2024 இருக்கப் போகிறது. சரி சாமி, நன்மையான விஷயங்கள்லாம் சொல்லிட்டீங்க. இந்த வருடத்தில் நான் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்துக்கு மேல், அதாவது மே மாதம் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய கனவு மனை விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அவங்கள்ட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன விஷயங்களில் ஏற்பட்டாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப்குள்ளே போனீங்கன்னா, கொஞ்சம் புரிதலோடு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு சுலபமாகவும் முடியும். அல்லது நீங்கள் வேகமாக கோபத்தில் பேசிட்டீங்க, உங்களோட ராசிக்கே ஒரு தனித்திறமை உண்டு பார்த்தீங்களா, அதை என்ன சொல்லலாம், நான் தான் அப்படிங்கிற ஒரு தன்மையில் நீங்கள் மேக்ஸிமம் செயல்படுவீங்க. அந்த செயல்பாடில் நீங்கள் பேசிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன பிரிவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட போகிறது. ஸோ அதனால் மே மாதத்துலேருந்து
டிசம்பர் மாதம் வரையும் கொஞ்சம் புரிதலோடு விட்டு கொடுத்து போவது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு. அதேபோல் பொருளாதார நிலையில் லாபங்கள் வருது பார்த்திங்களா, இந்த பொருளாதார ரீதியான லாபங்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா சேமிப்பில் வைக்கணும். தேவையில்லாத வெட்டி செலவு, தேவையில்லாமல் யாருக்காவது கடன் கொடுத்து உதவுறேன்னு சொல்லி நீங்களாக அவசரப்பட்டு கடன் கொடுத்து உதவுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. உங்கள் பொருளாதார ரீதியான செயல்பாடுகளில் ஒரு லாபம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அதை சேமிப்பாக வச்சு அடுத்த கட்ட நகர்வுக்கு முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை சந்திக்க முடியும். அதை விட்டுட்டு யாருக்காவது உதவி செய்கிறேன்னு சொல்லி தேவையில்லாமல் கொடுத்துட்டு மாட்டிக்கக்கூடாது. அதே போல் பங்கு சந்தையில் நல்ல ஒரு லாபம் வரப்போகுது. இந்த பிஸ்னஸ் வந்து பங்கு சந்தை பண்ணுறாங்க பார்த்திங்களா, எக்ஸ்போர்ட் அண்டு பங்கு சந்தை சம்மந்தப்பட்ட பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும். ஸோ அந்த லாபங்களை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்த்த ஒரு லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதில் வந்து நண்பர்கள் கூட்டணி வச்சு செய்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், சரியா? அதில் பங்கு சந்தையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போயிடுது. அதேபோல் இந்த வருடத்தில் வெளி மாநிலங்கள் பயணங்கள், வெளிநாடு பயணங்களுக்கான முயற்சிகள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு மே மாதத்துக்கு முன்னாடி வரையும் போகிற பயணங்கள் எல்லாமே மகிழ்ச்சிக்கான பயணங்களாக இருக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் போகிற பயணங்கள் எல்லாமே பொருளாதார ரீதியான தேவைக்காக பயணங்களாக இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு நீங்கள் மே மாதத்துக்கு முன்னாடி பயணங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து என்ன பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் கொஞ்சம் லாபங்கள் கொடுக்கும். ஆனால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள், போனேன் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். ஸோ அதே இது வந்து நீங்கள் மே மாதத்துக்கு மேலே பயணம் செய்யும்பொழுது உங்களுக்கு அது வந்து அந்த பயணமானது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் பயணங்களாக உறுதியாக ராகு பகவான் கொடுப்பார் என்று கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வருடத்தில் ஆன்மீக ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக மேசராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் ஒவ்வொரு மாதங்களும் சிவன் கோயில் வழிபாடு முக்கியமாக செஞ்சாகணும். சூரியன் வழிபாடு, சிவன் வழிபாடு யார் சரியான முறையில் மேசராசிக்காரர்கள் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த கிரகங்களும் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்காது என்று கூறிக்கொள்கிறேன். மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு துல்லியமாக உங்களுடைய எதிர்கால பலன்களை கணித்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்க நான் காத்திருக்கிறேன். முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அதேபோல் நான் ஃபோன் எடுக்கலைன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் உங்கள் டீடைல்ஸ் எல்லாம் போட்டு விடுங்க. ஏன்னா நம்ம நிறைய அப்பாயின்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஜாதக பலன்கள் பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள், எல்லா ஊர்களிலுமே நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த யூடியூப் சேனல் மூலமாக தான் இதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு பிரபஞ்ச உதவி செஞ்சுருக்கு. அதனால் நம்ம யூடியூப் சேனலுக்கும் நம்ம நன்றியை கூறிக்கொள்கிறோம். இந்த பிரபஞ்ச உதவியானது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் மூலமாக தான் கிடச்சிச்சு. ஸோ அதனால் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க. வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் டீடைல்ஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து எந்த டயத்தில் ஜாதகம் பார்க்கப்படுங்கிறத தெளிவாக சொல்லிடுவோம். அந்த டயத்தில் உங்களுக்கு ஜாதக பலன்கள் மிக துல்லியமாக கணித்து கொடுக்கப்படும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான வருடமாக இருக்கட்டும் என்று கூறிக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.